வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அகோரி திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ பார்த்துக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல நம்ம ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய வந்துட்டு நம்ம ராஜாராணி சீசன் 2ல வந்துட்டு ஹீரோவா பண்ணிருப்பாரு அந்த சீரியல்ல. அவரு தான் சித்தார்த்த இந்த படத்துல வந்துட்டு ஹீரோவா பண்ணிருக்காரு. சோ இந்த திரைப்படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 4 பேரு டைரக்டர்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு எய்மோட இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு வந்துட்டு கதை எழுதுறதுக்காக போறாங்க. அந்த வீட்டுல ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஆகணும்னு இருந்த ஒருத்தர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. சோ அந்த வீட்டுல வந்துட்டு கதை சுருக்குன்னு ஒரு பேப்பர் ஒன்று வந்துட்டு இவங்களை தேடி வருது. அந்த கதை சுருக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேருக்கு எடுத்ததுமே வந்துட்டு அமானுஷங்கள் வந்துட்டு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க வந்திருக்கிறதே 4 பேர் தானே, என்ன நடக்க போது அந்த 5வது ஆள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது 5வது ஆள் ஒருத்தர் கதவை தட்டி உள்ள வரான். சோ இந்த 5 பேருக்குமே வந்துட்டு எடுத்ததுமே வந்துட்டு தடங்கள் அப்படிங்கிறது வந்து நடந்து போயிருது. இதுக்கப்புறமேட்டு அந்த கதை சுருக்கம்னு ஒவ்வொரு பேப்பரா இவங்களை தேடி வரும்போது அந்த பேப்பர்ல இருக்கிறது அப்படியே நடக்குது. அப்படி நடக்கலன்னா இவங்க நடத்தணும். சோ இல்ல அப்படிங்கும் போது இவங்க அதை மீறி ஏதாவது செயல்படுறாங்க, இது வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்ட்டு மூக்குல இருந்து எல்லாத்துக்கும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு அப்புறமேட்டு இந்த வீட்டு விட்டு இவங்க எப்படி வெளியே வந்தாங்க, யாரெல்லாம் எஸ்கேப் ஆனாங்க, இதெல்லாம் எதனால நடக்குது அப்படிங்கலாம் இந்த படத்தோட மீறி கதையா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட படத்தோட பிளாட்டே வந்துட்டு ஒரு டைரக்டர் ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கதை சொல்லி ரிஜெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சீனை வச்சுட்டு எடுத்துட்டாங்க. எடுத்து அதுக்கப்புறமேட்டு அந்த டைரக்டர் வந்துட்டு நானே செத்தாலும் என் கதை சாகக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று பட்டு செத்து போயிடுறாரு. இதுக்கப்புறமேட்டு அந்த வீட்டுக்கு தான் அந்த 5 பேர் வராங்க. அப்படிங்கும் போது கதை வந்துட்டு பரபரன்னு மூவ் ஆகும் அப்படின்ட்டு நம்மளோட எண்ணமா தான் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி அந்த கதை சுருக்க பேப்பர் வந்தது, பேப்பர்ல இருக்கிற விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கும் போது இது ஆல்ரெடி நிறைய படத்துல பார்த்த ஒரு ரெஃபரன்ஸா இருந்தாலுமே அது ஒரு நல்ல மூவாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பேப்பர்ல இருக்கிற மாதிரி இவங்களும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இந்த டாஸ்க் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ரசிக்கும்படியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இத்தனையும் படத்துல வச்சுக்கிட்டு பட் இதை வந்துட்டு சுவாரஸ்யமா எக்ஸிகியூஷன் பண்ணாம தான் விட்டுட்டாங்க. இந்த வீடு இவங்க சுத்தி இருக்கிற இடம் அந்த சினிமோட்டோகிராஃபி வைஸ் படம் பார்க்கறதுக்கு அந்த த்ரில்லர் மூடுக்கு வந்துட்டு கொண்டு போய் செட் பண்ண விஷயம் வந்துட்டு நல்லா இருந்தது. ஆனா படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா நீ சொல்றதெல்லாம் நடக்க மாட்டா, சொல்றதெல்லாம் நடக்கும் என்னன்னா சொல்லிட்டுக்கிறேன்ட்டு அவங்களுக்கு நடக்கும் போது வரக்கூடிய அந்த காட்சிகள், பேய் வரக்கூடிய காட்சிகள், அதுக்கே முறைமேட்டு பயமுறுத்துற மாதிரியான காட்சிகள் அப்படின்ட்டு முக்கியமா அந்த சரத் வாய்ஸ் எல்லாம் போட்டு நம்மளை வந்துட்டு நோக்கடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். விடாம பேசிட்டு இருக்கிறாரு. அதுவும் கடைசியா அவங்க வச்சு அந்த ட்விஸ்ட் முடிச்சது இதெல்லாம் எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி நம்ம ஒரு கெஸ் பண்ண விஷயமா இருக்கிறதுனால பெருசா இதுவுமே வந்துட்டு ரசிக்க முடியாம போயிருச்சு. மொத்த படமே டோட்டலா வந்துட்டு ஒரு அதர பழசான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க. இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்களம் வந்துட்டு கொஞ்சம் புதுசானது. ஆனா அதுக்கு அப்புறமேட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வந்துட்டு அதுவும் அந்த அகோரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போவோம், என்ன பண்றீங்கன்னு ஒண்ணுமே புரியலடா அப்படிங்கிற அளவுல வந்துட்டு மொத்த படத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் வந்து கொடுத்திருந்தது. ஸோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.